அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 585வது நாளை அடைந்திருக்கிறது. இதில் பிரான்ஸ் ஒரு தனி பாலஸ்தீனத்தை அமைப்பதை, அதை அங்கீகரிப்பதை, நாங்கள் ஏற்றுக்கொள்வதை யாரும் தடுக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு எதிர்பாராத, சில நேரங்களில் நம்ப முடியாத ஒரு தகவல், ஆனால் உண்மை. ட்ரம்ப் ஹமாஸோடு பேசுவதற்கு ஒரு ஸ்டேபிள் கம்யூனிகேஷன் லிங்க், ஒரு நிரந்தரமான தொலைத்தொடர்பை நிலைநிறுத்தியிருக்கிறார். எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டேபிள் கம்யூனிகேஷன் லிங்க். ஹமாஸோட தொடர்ந்து பேசுவதற்கு ட்ரம்புக்கு நேரடியாக ட்ரம்போடு பேசுவதற்கு ஒரு தொலைத்தொடர்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதை நாம் எந்த பின்னணியில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரேல் இருந்து இப்பொழுது கிடைக்கின்ற சில கசிந்த ரகசிய டாக்குமெண்ட்டுகள் படி, ட்ரம்ப் தொடக்கத்தில் இருந்தே உணவு பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை நீ தடுத்து வைப்பது, ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான அடிப்படையில் அமையக்கூடிய அந்த உதவி பொருட்களை தடுத்து வைப்பது, இவையெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. அதை நீ குறைந்த அளவாவது உள்ளே விட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து இஸ்ரேல் ஒரு வேலையை செய்திருக்கிறது. அது அந்த விட்காப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மைக் வாட்ஸ் என்று சொல்பவருடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறது. ஈரானுடைய சில அணு சக்தி ஆலைகளை அடிப்பதற்கு. அந்த திட்டம் ட்ரம்புக்கு தெரியாது. அது தெரிந்தவுடன் அவர் இந்த மைக் வாட்ஸை வெளியே தள்ளிவிட்டார், பதவியிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். இதற்கு முன்னால் அவர் யாராவது பதவியிலிருந்து வெளியே தள்ளினால் அவர்களுக்கு உடனேயே வேறு ஏதாவது அதாவது அதிக முக்கியத்துவம் இல்லாத பதவியை கொடுப்பது வழக்கம். இதில் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆகவே ட்ரம்ப் ஒரு ஹாட்லைனை ஒரு ஸ்டேபிள் கம்யூனிகேஷன், அவ்வளோதான் நம்ம கிடைக்கக்கூடிய தகவலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஹமாஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், வெற்றி என்பதை விட ஒரு அங்கீகாரம் என்று இஸ்ரேல் பார்ப்பதால், நாம் இனி அமெரிக்கா இல்லாமல் தான் இந்த யுத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும், நாம் நடத்த வேண்டும் என்று நெத்தன்யாஹூ எங்கே கூறியிருக்கிறார் என்று சொன்னால், காயம்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்களிடையே நேற்று உரையாற்றியிருக்கிறார். த wounded ஃபார் த நேஷனல் காஸ் என்று அவர் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். தேசியத்திற்காக தங்களை காயப்படுத்தி கொண்டவர்கள் என்று அந்த ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் சொல்லியிருக்கிறார். அதில் வேற ஒன்றையும் சொல்லியிருக்கான், எனக்கு இதுவரைக்கும் ஒரு ப்ரெஷர் அமெரிக்காவில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தேனே, இதுவரைக்கும் உனக்கு உதவி, பணம், ஆயுதம், அதிகப்படியான F-35 இதுதான் வந்தது எங்களுக்கு தெரிஞ்சு. எனக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருந்துங்கிறது இப்போ தான். ஒன்றா தூக்கி வெளியே போட்டுட்டு பேசினான் பாரு, நீ சொன்னது எதையுமே கேட்கலன்னு. அதுக்கு பிறகு தான் உனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ எனக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருந்ததால் தான் நாம் சுதந்திரமாக யுத்தம் நடத்த முடியவில்லை. ஏன்னா அங்கே இத்தனை இடத்துல சுதந்திரம் கட்டுப்பாடுலாம் என்ன இருக்கு. போனேன், அடி வாங்கினேன். சுஜயா, ஜபாலியா, பெய்த் ஹானூன், பெய்த் நூன் போன்ற இடங்களில் எல்லாம் 7 தடவை 8 தடவை போனேன். நார்தன் காசாவுக்கு ஒரு 10-20 தடவை போயிட்டேன். எல்லா இடம் தோத்து வந்தேன். இதுதான். இனி நம்ம சுதந்திரமாக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துவோம், மக்கள் எல்லாம் எதிர்பாராத விதத்தில் அது இருக்கும் என்று ஒரு பந்தாபை விட்டிருக்கிறார். அது போன பிறகுதான் தெரியும். ஆக இந்த பின்னணியில் ஹமாஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டதாக இஸ்ரேல் கருதுகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் எப்படி இருப்பார், எந்த நேரத்தில் என்ன பேசுவாருங்கிறத அந்த சந்தேகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது, நேற்று அல்-குட்ஸ், அடுத்தால இன்னொரு விஷயம் அதில் நம்ம சேர்த்து பார்க்கணும்.
இப்போ விட்காஃப் ஒரு சீஸ்ஃபயர் பிளானை கொடுத்துருக்காரு. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸுக்கு ஒரு மேஜர் ரோல் இன் காசா. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சாதாரண அங்கே இருக்க முனிசிபாலிட்டி தான், முனிசிபாலிட்டி இதனோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹமாஸும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஹமாஸும் ஒத்துக்கிட்டு நாங்கள் இல்லாமல் ஒரு கமிட்டியை போட்டு, இந்த கிளான்ஸ் இருக்காங்கல்ல, கோத்திரக்காரர்கள், அவங்கள கமிட்டியை போட்டு நீங்கள் நிர்வகிங்க, பின்னாடி ஒரு தேர்தல் நடத்துங்க, அதில் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கட்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹமாஸும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸு நேற்று பல ராக்கெட்டுகளை இஸ்ரேலுக்குள்ளாலையும் காசா வளாகம் என்று சொல்வதற்கு உள்ளாலையும் தாக்கி இருக்கிறார்கள். அதனால் மக்கள் எல்லாம் பதுங்கு குழிக்கு போயிருக்கிறார்கள். இந்த பதுங்கு குழிக்கு போகின்ற ஒரு வேலையை அல் காசம், ஹூத்திஸ் மூணவரும் சேர்ந்து செய்கிற மாதிரி தெரியுது. ஏனென்று சொன்னால், நேற்று அல் குட்ஸு அடித்த ராக்கெட்டுகள் அஸ்ஸோத், அஸ்கலான், சர்தாய்த் போன்ற இடங்களுக்கு போயிருக்கிறது. ஹூத்திஸ் அடித்த ராக்கெட்டு எஃப்ஆ, அதாவது டெல்லவி பக்கத்தில் எஃப்ஆ வகை ராக்கெட்டு, ஹைப்பர்சோனிக் ராக்கெட்டு பென் குரியன் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நிறைய நிறுவனங்கள் நாங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அடுக்கடுக்காக அந்த ஏர் ஸ்பேஸ் பிளாக்கெட்டில், அதாவது வான்வெளி தடையில் ஹூத்திஸ் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து நேற்று காசா வளாகம், அதாவது முதல்ல போய் அக்டோபர் 7, 2023 போனாங்க இல்லையா, அந்த இடத்த அழகாக வெக்கேட் பண்ணியிருக்காங்க. நியூ செட்டில்மெண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இதனால 30-40 லட்சம், அதாவது 3 மில்லியன் சொல்லாங்க, 30 லட்சம் இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழியில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒழுங்காக உணவுப் பொருட்களை அனுப்பவில்லை என்று சொன்னால் காசாவுக்குள்ளால நீங்கள் பதுங்கு குழியில் தான் வாழ வேண்டியது வரும் என்று சொன்னதை ஹூத்திஸ் ஓரளவுக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். அதே மாதிரி ஏர் பிளாக்கேடு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குங்கிறது உலக ஊடகங்கள், உலக இராணுவ நோக்கர் இவர்களுடைய கணிப்பு. அடுத்து நேற்று சுஜயா நெய்பர்ஹுட்ல நேற்று 2 ஆம்புஷ் நடத்தியிருக்காங்க. 84 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது இந்த ஒரு ஹாஸ்டேஜஸை நேற்று ரிலீஸ் பண்ணதை பார்த்தோம். அந்த ஹாஸ்டேஜஸ் வெளியில் வரும்போது அவன் எப்படி இருக்கான்? இங்கே மருத்துவமனைகளில் உணவின்றி வாடி வதங்குகிற குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருப்பதை சில நேரங்களில் காட்டுகிறார்கள், நெஞ்சம் நெருங்குகிறோம். ஆனால் அவன் ஒரு யங் எனர்ஜெட்டிக் மேனாக தான் வெளியில் வாரான். சின்ன வயசு தான், யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மேனாக வெளியில் வாரான், குடும்பத்தோட கெட்டி பிடிக்கிறான். இதையெல்லாம் நேற்று ஹமாஸ் ஒரு டாக்டிக்ஸாக செய்திருக்காங்க. ஒரு பெரிய விழாவை நடத்தாமல் அவங்க விட்ட இடத்துல அவங்க பெற்றோர்கள்லாம் நேற்று வந்துட்டாங்க அந்த ரமீம் ஏரியாவுக்கு. அவர்களை கெட்டி பிடிப்பதும் அவர்கள் சந்தோஷப்படுவதையும் வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. இப்போ மற்ற ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலிக்கு இது அதிகமாகுது. அப்போ நீ அமெரிக்காவே ஹூத்திஸ் அடித்து பார்த்துக்கிட்டு வேற வழி இல்லாமல் சரண்டர் ஆகி பேச்சுவார்த்தைக்கு வந்து ஹமாஸோட ஒன்றை விட்டுட்டு நேரே பேசி ஒரு ஈடன் அலெக்சாண்டரை, அமெரிக்கன் சிட்டிசனை அவங்க மீட்டுட்டாங்க. நீ ஏன்டா எங்களை போட்டு இப்படி வதைக்க, எத்தனை நாளைக்குடா இந்த பதுங்கு குழிகளிலே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நத்தியான்ஹு என்ன சொல்றான்னா, டக்குன்னு பல்ட்டி அடிச்சு ட்ரம்ப்போடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, நம்மளுடைய மிலிட்டரி ப்ரெஷரு, இதுதான் உதவி செய்யணும். மிலிட்டரி ப்ரெஷருக்கு எவன்டா பயந்தான்? ட்ரம்ப்போடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கும் அவங்க பயப்படல. ட்ரம்ப்பு அரவணைச்சிக்கிட்டான் ஹமாஸை. எப்பா நீங்கள் நல்ல பிள்ளைகள் தான், வாங்க, எனக்கு அந்த ஒரு ஆளையும் ஒரு கெஸ்டராக விடுங்க, குட்வில்லாக கொடுங்க அப்படின்னு விட்ட பிறகு இந்த நந்தி வேற சொன்னார். இப்போ ஹாட்லைனை வேற எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு சுமூகமான உறவை ஏற்றுக்கொண்டு ஹமாஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கத்தான் செய்யும். யாரு காசா பிளானை கொண்டு வந்து காசா எனக்குன்னு சொந்தம் கொண்டாடினவர் இப்போ ஹமாஸுக்கு அங்கே அகாமடேஷன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரு. இது பெரிய டிப்ளமேட்டிக் விக்டரி ஃபார் ஹமாஸ்ன்னு சொல்லாங்க. ஹமாஸுக்கு மேலே இருந்த எல்லா எண்ணங்களும் மேலே இருந்த அந்த சியோனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்கள்ட்டே உடஞ்சி போச்சுது. ரெண்டாவது, இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் ப்ரோ பாலஸ்தீனியன் குரூம்டு பை இஸ்ரேலி லாபின்னு சொல்லாங்க. அவர்களெல்லாம் இஸ்ரேலுடைய
லாபிகளால் வளர்க்கப்பட்டவர்கள், அவர்களுடைய எண்ணங்களை மாறி போயிருக்கிறது என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் விக்டரியாக பார்க்கப்படுகிறது. அதுல விட்காஃப் நேற்று ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு, இப்போ கொடுத்துருக்க நான் ப்ரப்போசல்ல ஹமாஸ் புதிய ஃபிளெக்சிபிலிட்டிக்கெல்லாம் தயாரா இருக்கிறாங்க, எந்த நெகிழ்வுத்தன்மையும் தயாரா இருக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒரே ஒரு நிபந்தனை தான், காசா விட்டு வெளியே போயிரு, நான் எல்லாரையும் விட்டுறேன், நீ எல்லா பிரிஸ்னர்ஸையும் விட்டுறேன். இதுல என்ன நத்தியானுக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா காசாவை நீ ஆக்குபை பண்றது நடக்காதுங்கிறது 554 நாட்களா நடக்கக்கூடிய யுத்தம் களத்தில் நிரூபித்திருக்கும் போது நீ ஏன் அரண் பிடிக்கிறாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தால நேற்று சவுதிக்கு வந்திருக்காரு ட்ரம்ப், அவருக்கு அங்கே ரத்ன கம்ப வரவேற்பு. ஏன்னா அவங்க அல்லாஹ் விட அதிகமாக பயப்படுறது ட்ரம்புக்கு தான். அந்த மகான் அங்கே வந்திருக்கிறார் என்ற தோரணையில் இன்றைக்கு கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலில் பேச விடுறாங்க. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் ஒரு துரோகம் நடந்திருக்கு. பாலஸ்தீன அதாரிட்டி ரமீஸ் ரமீம் சாஹரன் என்ற ஒரு முஜாஹிதை கொலை செய்து இருக்கிறார்கள். ஹமாஸ் அதுக்கு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறது. சகோதர சண்டைக்கான நேரமில்லை இதை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தனி பாலஸ்தீனன் கனிந்து வரும்போது உங்களுடைய இது போன்ற செயல்கள் நம்மை பெரிய அளவில் வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. நாம் ஏன் ஒன்றாக இருக்க முடியாது என்ற ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்